எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். நான் உங்க சம்யுக்தா அருண். இன்னைக்கு நான் சொல்ல போற கதையோட பேரே ரொம்ப சிரிப்பா இருக்கும். என்ன தெரியுமா? ஆப்பசைத்த குரங்கு. என்னது ஆப்பசைத்த குரங்கா? ஆப்பா? ஆப்பம் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன ஆப்பு? சரி சரி, உங்க சந்தேகங்களை கதை சொல்லும்போது தீர்த்து வச்சிடலாம். சித்திரை மாதம் பிறந்தாச்சு. மதுரையில் பூம்பாறைங்கிற கிராமத்தில் சித்திரை திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் கூட சித்திரை திருவிழா ஆரம்பமாயிடுச்சு. அதனால் திருவிழா அப்படின்னாலே உற்சவம், தேர் அப்படின்னு 10 நாள் ஒரே கோலாகலமாக இருக்கும். என்னடா இது ஆப்பசைத்த குரங்குன்னு சொல்லிட்டு திருவிழா தேர்னெல்லாம் ஏதோ சொல்கிறாங்களேன்னு நினைக்கிறீங்களா? இருங்க சம்பந்தம் இருக்கு. தேரை சீர் செய்யறது அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கு ஆச்சாரி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். யோ, எல்லா வார்த்தையுமே புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பக்கத்தில் அப்பா அம்மா இருந்தால் கேளுங்க. சொல்ல மாட்டேன், நானே சொல்லிடுறேன். சீர் செய்யறது அப்படின்னா சரி செய்யறதுன்னு அர்த்தம். தச்சர் இல்லைனா ஆச்சாரி அப்படின்னா கார்பெண்டர்னு அர்த்தம். கார்பெண்டர்னா என்னன்னு உங்களுக்குலாம் தெரியும்ல. சரி, இப்போது நம்ம கதைக்குள்ளே போவோம். அந்த கோவிலை சுற்றி அழகழகா மரங்கள் இருந்துச்சு. தேர் சரி செய்யறதுக்காக தச்சர் என்ன பண்ணாரு, நிழல் பகுதியை தேடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய அரச மரம் கண்ணில் பட்டுது. தச்சர் அந்த இடத்துக்கு போய் தான் கொண்டு வந்த சாமான்களெல்லாம் வச்சுட்டு தான் சரி செய்ய வேண்டிய பொருட்களை வச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. அங்கே இருக்கிற அரச மரத்தில் ஒரு பெரிய குரங்கு கூட்டம் இருந்துச்சு. குரங்கு கூட்டம் மட்டும் இல்லை, அங்கே ஒரு கிளியும் இருந்துச்சு. குரங்கு கூட்டம்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்துருக்கீங்களா குழந்தைங்களா? ஒரு இடத்துல நிற்காது. இங்கேயும் அங்கேயும் தாவி விளையாடி ஒரே குதூகலமாக இருக்கும். அதே மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா அந்த குரங்குக்கு அதை எடுத்து அது என்னன்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் அதிகம். தச்சர் சாமான்களெல்லாம் வச்சுட்டு ஏதோ ஒரு பொருளை மறந்துட்டாருன்னு கோவிலுக்கு போய் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள இந்த குரங்குகள்லாம் என்ன பண்ணுச்சு, கீழே வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்து கலைச்சி போட்டு ஒரே கும்மாளம்தான். திரும்பி வந்த தச்சர் எல்லா சாமானும் கலைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு, குரங்கு பசங்களா, இங்கே வந்து குறும்பு பண்ணாதீங்க. இங்கே நான் வச்சிருக்கிற பொருட்களில் கூர்மையான பொருட்கள் நிறைய இருக்குது, ஆணி மாதிரி. அது ஏதாவது உங்கள் மேலே பட்டுருச்சுன்னா காயமாயிடும், ரத்தம் வரும், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த குரங்கு கூட்டத்தில் இருக்கிற குரங்குகள்லாம் என்ன பண்ணுச்சு, இவரை நம்மளை பயமுறுத்துறாரு, நம்மளை ஏமாத்த பார்க்கறாரு, நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டே கிளையிலேருந்து கிளை தாவி சந்தோஷமாக இருந்தாங்க. இது எல்லாத்தையும் மேலே உட்காந்துக்கிட்டு இருந்த கிளி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கிளி சொல்லிச்சான், குரங்கு நண்பர்களே, தச்சர் சொல்கிறத கேளுங்க. ஆணி, ஆப்பு அந்த மாதிரி நிறைய கருவிகளை தச்சர் வச்சிருப்பார். அதை தொடாதீங்க, தொட்டா உங்களுக்கு காயம் படும். கிளி, உனக்கு ரொம்ப புத்திசாலின்னு நினைப்பா, எப்போ பாரு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்க, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு கத்திட்டு எல்லா குரங்கும் போயிடுச்சு. தச்சரும் அவரோட வேலையை பண்ண ஆரம்பிச்சார். தேர் சக்கரத்தை சரி செய்யலாம் அப்படின்னு நினச்சி தேர் சக்கரத்தை எடுத்து வந்து சக்கரத்தை ஒழுங்குபடுத்த ஆப்பை எடுத்து அடிக்கிறாரு. ஆப்பு அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஆப்புங்கிறது முக்கோண வடிவத்தில் இருக்கிற ஒரு கருவி. அது வந்து பொருட்களை பிளக்க உதவும், மரத்தை கூட பிளக்கும். ஆப்பை எடுத்துட்டு வந்து சக்கரத்தை சீர் செய்ய ஆரம்பிக்கிறாரு தச்சர். 2 பலகைக்கு நடுவில் ஆப்பை வச்சு சீர் செய்ய நினைக்கிறாரு. அப்போது மத்தியான வேளை வந்துருச்சு. அவருக்கு பசி வந்துருச்சு. அதே மாதிரி அவருக்கு வந்து ஒரு பழக்கம் உண்டு. மதியம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு திரும்ப வந்து வேலை பண்ணுவார். அதனால தச்சர் என்ன முடிவு பண்ணார், வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு திரும்ப வந்து சக்கரத்தை சீர் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே எல்லா சாமானையும் அங்கேயே வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புனார். இந்த ஆப்பு இருக்குல்ல குழந்தைங்களா, அதை நகர்த்தினா குரங்குக்கு கண்டிப்பாக அடிபடும். கிளி இது எல்லாத்தையும் மேலே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. ஏதாவது ஒரு குரங்குக்கு அடிபட்டுருச்சுன்னா, வால் நசுங்கிருச்சுன்னா, அடிபட்டு ரத்தம் வந்துருச்சுன்னா அப்படின்லாம் அந்த கிளி வந்து பயந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தது. தச்சர் எப்போ கிளம்புவார், கீழே இருக்கிற சாமானோட எப்போ விளையாடலான்னு மேலே இருந்த குரங்கு கூட்டம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. தச்சர் அந்த பக்கம் சாப்பிட கிளம்பின உடனே
அவர் தலை மறைஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு எல்லா குரங்கும் கீழே இறங்கி வந்துருச்சு. ஒன்று ஒரு சாமானை எடுத்து விளையாட ஆரம்பிச்சுது. இந்த முக்கோண வடிவத்தில் இருக்கிற ஆப்பு தான் எல்லா குரங்குகளோட கவனத்தையும் ஈர்த்துச்சு. ஆப்பை சொருகி வச்சிருந்த சக்கரத்துக்கிட்ட வந்து ஒரு குட்டி குரங்கு என்ன பண்ணுச்சு, அதை வச்சு விளையாட ஆரம்பிச்சுது. அந்த ஆப்பு அவ்வளோ சுலபமாக வெளில வரலை. அதனால் அது என்ன பண்ணுச்சு, அதை அசைக்க ஆரம்பிச்சுது. ஆப்பை அசைக்க ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கிளி மேலே இருந்து சொல்லிச்சு, குட்டி குரங்கே நில்லு, ஆப்பை அசைச்சி எடுத்தேன்னா உன் வால் மாட்டிக்கும், பயங்கரமா வலிக்கும், சொல்றத கேளு, தச்சர் எச்சரிச்சார்ல அப்படின்னு சொல்லுச்சு. ஆனால் அந்த குரங்கு, ஏ கிளி நீ வேற, என் வாளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த ஆப்பை அசைக்க ஆரம்பிச்சுது. மற்ற குரங்குகள்லாமும் இதை பார்த்துட்டு, ஓ ஆப்பை அசைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போல இருக்கு, நம்மளும் போய் அதுக்கு உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு, நீயும் பிடி நம்ம சேர்த்து அசைக்கலாம் அப்படின்னு கத்திக்கிட்டே என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்பை அசைக்க ஆரம்பிச்சுது. ஆப்பும் வெளில வர ஆரம்பிச்சுது, அந்த சக்கரமும் நகர ஆரம்பிச்சுது. அந்த இடுக்கில் சரியாக அந்த குட்டி குரங்கோட வாலும் இருந்தது. அப்போ கிளி வேகமாக பறந்து வந்து, குரங்கு குட்டி குரங்கு நான் சொல்றத இப்போவாது கேளு, நீங்கள் எல்லாம் சேர்த்து இழுத்தா அந்த ஆப்பை அசைஞ்சு உன் வால் மாட்டிக்கும், அந்த சக்கரம் உன் வாலை நசுக்கிடும், உனக்கு ரொம்ப வலிக்கும், வாலே போயிடும், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருந்த குரங்கெல்லாம் ஒரு நிமிஷம் ஆப்பை அசைக்கிறத நிறுத்திட்டு அந்த கிளியையே பார்த்துச்சு. அந்த கிளியோட கண்ணில் இருந்த பயம், தச்சர் முன்னாடி எச்சரித்தது எல்லாமே மனசுக்குள்ளே வந்தது. ஒருவேளை இவங்க 2 பேரும் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் சரியான விஷயமோ அப்படின்னு ஒரு குரங்கு கேட்டுச்சு. ஆமாம் எல்லாரும் நகருங்க அப்படின்னு சொல்லும்போது சரியாக எல்லா குரங்குகளும் நகர்ந்து அந்த குட்டி குரங்கும் சரியாக தாவிச்சு பாருங்களேன். அந்த நொடியே டப்புன்னு அந்த ஆப்பு அசைஞ்சு சக்கரம் உருண்டுச்சான். ஆனால் நல்ல வேளை குரங்கோட வால் மாட்டிக்காம தப்பிச்சுது. மற்ற குரங்குகள் எல்லாம் சக்கரம் ஓடுறத பார்த்து பயந்து மரத்தில் ஏறி ஒளிஞ்சுக்குச்சு. குட்டி குரங்கு கிளியை பார்த்து, கிளி நீ சொன்னதால தான் என் வால் தப்பிச்சுது, இனிமே யாராவது என்னோட நல்லதுக்காக என்னை எச்சரிச்சா அதை நான் கவனித்து கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நன்றி கிளி. கிளி சிரிச்சிட்டு, நல்லது குரங்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உச்சிக்கு பறந்து போச்சு. சாப்பிட்டுட்டு குட்டி தூக்கம் போட்டுட்டு வந்த தச்சர் அங்கே சக்கரை உருண்டிருக்கிறத பார்த்த உடனே ஏதாவது குரங்குக்கு அடிபட்டிருக்கான்னு பதச்சு பார்த்தாரு. ஆனால் எந்த குரங்குக்கும் அடிப்படலை. அந்த குட்டி குரங்கு மெதுவாக கீழே இறங்கி வந்து, தச்சர் மாமா, அந்த கிளியும் நீங்களும் சொன்னதுனால தான் என் வால் இன்னைக்கு தப்பிச்சுது, ரொம்ப நன்றி, இனிமே நாங்கள் குறும்பு பண்ணாமல் இருப்போம், இல்லை பத்திரமா குறும்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுச்சு. தச்சரும் சரி குட்டி குரங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பண்ண ஆரம்பிச்சாரு. குரங்குகள்லாமும் சிரிச்சுக்கிட்டு அவங்களோட கிளையிலேருந்து கிளை தாவர குறும்பு வேலையை தொடர்ந்து பண்ணாங்க. என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? சபாஷ்! அடுத்த வாரம் இன்னொரு கதையோட சந்திக்கலாம். ஓ, ஒன்று சொல்ல மறந்துட்டேனே, இந்த வாரமும் இந்த கதையை உங்களுக்காக எழுதி கொடுத்தது என்னுடைய தோழி திலகம் தான். அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாமா? நன்றி திலகம். அடுத்த வாரம் இன்னொரு கதையோட சந்திக்கலாம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.